Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சர்வைவல் மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா 2023 வந்த ஒன் ஆஃப் த சர்வைவல் மூவி தான். ஒரு கப்பல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது அங்கே குயிக் சாண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒன்று ஸ்டக் ஆகுறாங்க. ஸோ எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. ஸோ இன்னொரு மூவி பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ஜாம்பி ரிலேட்டடான மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப கூலிங்கான ஒரு டெம்பரேச்சரில் நடக்க கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற நேமில் வந்த ஒன் ஆஃப் த மூவி தான். ஸோ இந்த மூவி 2026 நியூவாக ரிலீஸ் ஆன மூவி தான் கோல்டு ஸ்டோரேஜ். சிட்டியோட ரொம்ப அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த பிளேஸுமே ஒரு கூலிங்கான ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாலோட பிஹைண்டில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான சீக்ரெட் பிளேஸ் இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தா அந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி அதை தான் ஒரு சயின்ஸ் ரிசர்ச் லேபாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சில டோர் வழியாக அந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சில பயங்கரமான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டியருக்கு இன்ஃபெக்ட் ஆனதுமே அது ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். அதோட பவர்லாம் ஆக்டிவேட் ஆகும். அது அந்த பில்டிங்குள்ளே வந்து லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும். அங்கே இருக்க இன்னொரு பர்சனுக்குமே அது இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு லேடியோட ஹெல்ப்போட இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பார். பிகாஸ் இயர்லி ஆஃப் த மூவி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சயின்டிஸ்ட் டீமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அவங்களும் டிஃப்ரெண்ட்டான மாஸ்க்லாம் போட்டுட்டு அந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களோட லைஃப்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி திரும்பி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஓல்டு மேன் சீக்கிரட்டாக இதை வாட்ச் பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் சேர்ந்து அந்த மொத்த இடத்தையுமே பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. அங்கேயே அந்த மொத்தமாக அந்த வைரஸ்லாம் டிஸ்ட்ராய் ஆகிற மாதிரி. ஸோ நியூ மூவி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து அவங்க கார் இருக்கிற லொக்கேஷனுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன் பர்சன் அவங்க காரை பிரேக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே திருடிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அவங்களும் ரொம்ப வேகமாக கத்திக்கிட்டு அவன் பக்கத்தில் போகிறாங்க. சடனாக அவங்ககிட்ட கத்தி இருந்ததும் கன் இருக்கும் சாரி, அதை பார்த்ததும் 2 பேரும் திரும்பி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குயிக் ஸ்டாண்டில் ஸ்டக் ஆகிடுறாங்க. குயிக் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதைக்குழி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு ஹீரோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பட் அவருமே ஸ்டக் ஆகுறாரு. இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் அதிலே ஸ்டக் ஆகிட்டாங்க. அதுலேருந்து அதிகமாக எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹை ப்ரெஷர்னால ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா அது அவங்களை இவ்வளோ உள்ளே எடுத்துகிட்டு இருக்கு. இப்போ 2 பேருமே இருக்க ஒரு ஐடியா இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மேனுவலாக அவங்களே பண்ணி ஏதாவது பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணால் போதும். பர்டிகுலர் டைமை கிராஸ் பண்ணாதுமே அவங்க ரிட்டர்ன் வரலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரெஸ்கியூ டீம் அவங்கள ரெஸ்கியூ பண்ண வந்துடுவாங்க. பட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அவங்க இருக்கிற அந்த பிளேஸ்லேயே பக்கத்தில் ஒரு ஸ்னேக்ஸோட சில எக் இருக்கும். ஸோ அதை பார்த்ததுமே தோணுது அந்த ஸ்னேக் எப்போ வேணால் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்னு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்னேக் அங்கே வருது. ஸ்டார்டிங்கில் அவங்கள அட்டாக் பண்ணலை. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வருது. ஸோ அவங்களுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வச்சு அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவாக அட்டாக் பைட் பண்ணிடுவோம். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு ஹேண்ட்மேன் கன் இருக்கும். ஸோ அந்த கன்னை வச்சு அந்த ஸ்னேக்கை ஷூட் பண்ணுறாங்க.
ஷூட் பண்ணதுமே அந்த ஸ்னேக்கை எடுத்து அதோட ஸ்கின் இருக்கும்ல, அதை ஒரு ரோப் மாதிரி யூஸ் பண்ணி, ஆல்ரெடி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரோப் கூட அதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரீயில் க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துலேருந்து ஹீரோயின் எஸ்கேப் ஆனதுமே வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடுவாங்க. ஸோ அதை பார்த்தா எனக்கே ஷாக்காக இருக்கும், என்னடா ஹீரோவை காப்பாற்றாம ஓடுறாங்க அப்படின்னு. அவங்க ஓடி போயிட்டுருக்க அதே வேலை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரெஸ்கியூ டீம் வந்ததுமே நடந்த எல்லாத்தையுமே சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மொத்த பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க சேஃபாக. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எண்ட். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மூவியில் ஒரு ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ரெஸ்கியூ டீம் அவ்வளோதான். ஒரு ஷார்ட்டான டைமில் ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஸோ ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ப்ரீவியஸாக ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக ஒரு பாப்அப் வரும்ல, ஸோ அது வந்து டோட்டலாகவே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. அப்படியே செம்ம கடுப்பாச்சு. இருந்தாலும் ஓகே, இந்த டப்பா சிம்மெல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் அந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். ஸோ அதனால தான் முக்கியமாக இந்த ஏர்டெல் மாதிரி. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலிங் மூவி, ஒரு சர்வைவல் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களுக்கு சர்வைவல் ஜானர் மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா யூ ஷுட் ட்ரை திஸ் மூவி ஒன் டைம். ஓகே, ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு சர்வைவல் மூவி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேம் டைம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான மூவிஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் பேக் டு பேக். ஸோ இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2023 ஏர்லியில் வந்த ஒரு சர்வைவல் மூவியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சர்வைவல் மூவியை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். சொல்லப்போனால் ஒரு சேம் டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வைவல் மூவி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்வைவல் மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ண போகிறேன். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் ஒரு கப்பல் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஈகோ ப்ராப்ளம், ஸோ பயங்கரமான ஆட்டிடியூடு காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் ரெண்டு பேருமே டிசைட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே நம்ம ஒன்றா இருந்தால் சரியாக இருக்காது, ஸோ நம்ம லைஃப் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா ஒரு பெரிய லாங்கான ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நைட் டைம் நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ். இப்போ அந்த ரெண்டு கப்பலுமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாங்க அவங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே யாராவது போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ட்ரி செக்ஷனில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அவங்க சொன்ன பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் வரணும். ஸோ அப்படி வரலைன்னா அவங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு, அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் அங்கே போயிடுவாங்க. ஸோ இவங்களுமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அவங்களோட ஒர்க்கை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்டர் ஆகுறாங்க அவங்களோட ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் அந்த ஃபாரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே யாராவது போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ட்ரி செக்ஷனில் என்ட்ரி பண்ணணும். ஸோ அவங்க சொன்ன பர்டிகுலர் டைமுக்குள்ளே அவங்க ரிட்டர்ன் வரணும். ஸோ அப்படி வரலைன்னா அவங்களுக்கு ஏதோ ஆகிடுச்சு, அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்கியூ டீம் அங்கே போயிடுவாங்க. ஸோ இவங்களுமே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அவங்களோட ஒர்க்கை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது